தனகாரகன் புத்திரகாரகன் இவர்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற குரு பகவானையே ஆட்சி வீடாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே மெய்யன்பர்களே, இந்த குரு பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போமாக. இதுவரை 6ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான், தனுசுக்கு 6ஆம் இடம் ரிஷபம் தானே. இப்போ அந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். மே 14ஆம் தேதி பயிற்சியாகிறார். அந்த 14ஆம் தேதி பயிற்சியாகிற அந்த குரு பகவான் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, தனுசுக்கு சம சப்தமியாக 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்கே மிதுனம் புதன் பகவான், இந்த பக்கம் அங்கே தனுசு குரு பகவான், குருவும் புதனும் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த குரு பகவான் தனுசு பகவான் வீட்டிற்கு இவர்கள் சம சப்தமியாக இருக்கின்றார்கள். 6ஆம் இடத்தில் இந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும், நன்றாக இருப்பார்கள். மே 14ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக என்ன பண்ணுறார், மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். கடகம் 8ஆம் இடம் தனுசுக்கு, 8ஆம் இடம்ன்றதுனால அங்கே ஒரு 40 நாள் டிசம்பர் மாதம் அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுறார், மீண்டும் 5ஆம் தேதி கிளம்பி என்ன பண்ணுறார், 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பழையபடியே வக்கரகதியிலேருந்து ரிஷபத்துக்கு பக்கத்தில் மிதுனத்துக்கு சேர்றார். அந்த 40 நாள் தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னாக்கா பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வரலாம். ஏன்னா அது வக்கரகதியாக இருந்து அது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க. ஆக அந்த 40 நாள் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக அந்த இடத்துல உங்களுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், மருத்துவ செலவு வரலாம், எதுனா வரலாம். அந்த டிசம்பர் மாதம் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை இந்த தனுசு ராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். மேலும் மேலும் பார்த்தார்கள் என்றால் மிதுனத்துக்கு ஆக மே 12ஆம் தேதி ராகு கது பயிற்சி வருது. 4க்கும் 10க்கும் பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் இடம் மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுறார், கும்பத்துக்கு வர்றார், 3க்கு வர்றார். அதே மாதிரி 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான், கன்னியில் இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணால் 9ஆம் இடமாக மாறி சிம்மத்துக்கு போகிறார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலைகள் தான். இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் சுமைகள் உங்களுக்கு குறையும். கிரக பேச்சின் காரணமாக கடன் சுமைகள் குறையும். தொழில் வளர்ச்சி நல்ல சிறப்பாகவும் இருக்கும். வீடு வாங்கணும், ஆடை ஆகணும், இதெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட தானாக அமையும். நீங்கள் கடன் சுமையே குறையுதில்லை உங்களுக்கு. இஎம்ஐ கட்டுறது குறையும், மற்றதெல்லாம் குறையும். ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பணம் வரும், அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வேறு என்னத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, அந்த அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், மேலும் அந்த கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். நேற்று வரைக்கும் சண்டை போட்டுருப்பாங்க, இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நேற்று வரைக்கும் சண்டை போடுந்த நண்பர்கள் உறவினர்களோட பார்த்தீங்கன்னாக்கா அந்யோன்யமாக அவங்க என்னங்க வாங்க எப்படிங்க என்ன அவங்களே உறவு கொண்டாடுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 6ஆம் இடம் சத்துருஸ்தானம் தானே. 7ஆம் இடம் ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு கலந்த ஒரு உறவுக்கு மேம்படக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நல்லபடியாக இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் ஏற்பாடாகும். அந்த தொழில் இது வரைக்கும் கம்பெனி நடத்துனவங்க, வேறு என்ன தொழில் பண்ணவங்க, பிஸ்னஸில் இருந்தவங்க எல்லாம் டல்லாக இருந்தவங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்தீங்கன்னா நினைக்கவே இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி வந்துச்சு. இதுக்கு மேலே ஏறுமுகம் தான். தனுசு ராசிக்காரர்கள் ஏறுமுகம் தான் நல்லா சிறப்பாக இருக்குது. குரு பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணம். குரு பகவான் ஆடை ஆபரணம், வெள்ளி வாகனங்கள், பிளாட்டு கூட ஒரு சிலர் வாங்கின பிளாட்டு சிலர் கட்டுவீங்க, எல்லாமே சிறப்பாக இருக்குது. கோயில் யாத்திரை போவாங்க ஒரு சிலர், ரொம்ப ரொம்ப நாள் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆலய தரிசனம் கிடைக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கணும், வேலை பளுவே இல்லாமல் ரொம்ப நேற்று வரைக்கும் சின்ன வேலையோட கஷ்டப்பட்டு செய்வாங்க. இன்றைக்கி கஷ்டமான வேலையை கூட சுலபமாக செஞ்சுட்டு என்னங்க இன்னும் வேலை முடிஞ்சிச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க, போகலாமா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நேற்று சின்ன வேலையை கஷ்டமாக நினச்சவங்க இன்றைக்கி பெரிய வேலையோட சுலபமாக நினச்சி அந்த அளவுக்கு. இப்போ மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மனசில் ஒரு எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம், எதிர்பார்க்காத ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சனீஸ்வர பகவான் நெல் தீபம் எல் தீபம் ஏற்றலாம். ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயர் தரிசனம், விநாயகர் தரிசனம்,
ஆலய தரிசனம் எல்லாமே சிறப்பு. அவங்கவுங்களுக்கு பிடித்த தெய்வங்களை மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணினாலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் கூட அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப இப்போ ஒரு 6-7 வருஷமாகவே மாறி மாறி கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி மாறி மாறி வந்து இப்போ மறுபடியும் 4ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டம சனி வந்திருக்கு. அதனால் வந்து உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய நல்ல நிலை உங்களை வந்து இறைவன் கூட அனுகிரகம் பண்ணிட்டு வாழ்த்திட்டு போவார். ஆக நீங்கள் அந்த வாய்ப்பிற்போது திருநள்ளாறு போங்க, பைரவர் ஆலயத்துக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற விநாயகர் பெருமானை வணங்கினாலே எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார்பட்டி தரிசனம் பண்ணலாம். வேறு நல்ல நல்ல ஆலய தரிசனங்களே ரொம்ப சிறப்பான ஒரு பலன். ஆஞ்சநேயர் தரிசனம் இன்னும் சிறப்பு.